அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பள்ளிக் கல்வித்துறை அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது. கோடை விடுமுறை முடிந்து ஜூன் 6ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் நிலையில் பாடநூல்கள் அனுப்பி வைக்கப்படும் என்ற அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. அரசு உதவி பெறும் பள்ளி மாணவர்களுக்கு வழங்க 2.9 கோடி பாடநூல்கள் அச்சிடப்பட்டுள்ளதாகவும் அண்மை தகவல் தற்போது வெளியாகியுள்ளது. பள்ளிகளுக்கு பாடநூல்கள் அனுப்பி வைக்கப்படும் என்று பள்ளிக் கல்வித்துறை தரப்பில் அறிவிப்பு ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பள்ளிகளுக்கும் நாளைக்குள் பாடநூல்கள் அனுப்பி வைக்கப்படும் என்று பள்ளிக் கல்வித்துறை அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது. கோடை விடுமுறை முடிந்து ஜூன் 6ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் நிலையில் பாடநூல்கள் அனுப்பி வைக்கப்படும் என்ற ஒரு அறிவிப்பை பள்ளிக் கல்வித்துறை வெளியிட்டுள்ளது. அரசு உதவி பெறும் பள்ளி மாணவர்களுக்கு வழங்க 2.9 கோடி பாடநூல்கள் அச்சிடப்பட்டுள்ளதாகவும் அண்மை தகவல் தற்போது வெளியாகியுள்ளது. பள்ளிகளுக்கு பாடநூல்கள் அனுப்பி வைக்கப்படும் என்று பள்ளிக் கல்வித்துறை அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பள்ளிகளுக்கும் நாளைக்குள் பாடநூல்கள் அனுப்பி வைக்கப்படும் என்று பள்ளிக் கல்வித்துறை அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது. கோடை விடுமுறை முடிந்து ஜூன் 6ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் நிலையில் பாடநூல்கள் அனுப்பி வைக்கப்படும் என்ற அறிவிப்பு தற்போது வெளியாகியுள்ளது. அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். விவரங்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்கலாம். மணிகண்டன், பள்ளிக் கல்வித்துறை வெளியிட்டுள்ள அந்த அறிவிப்பு குறித்து பதிவு பண்ணுங்க. வணக்கம். ஏப்ரல் மாதம் 2ஆம் வாரத்திலிருந்து தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை இயங்கக்கூடிய பள்ளிகளில் பயிலக்கூடிய மாணவர்களுக்கான கோடை விடுமுறை தொடங்கியிருக்கிறது. வரக்கூடிய ஜூன் 6ஆம் தேதி தமிழகம் முழுவதும் 1 முதல் 12ஆம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய மாணவர்களுக்கான பள்ளிகள் துவங்க இருக்கிறது. இந்த நிலையில கோடை விடுமுறை முடிந்து ஜூன் 6ஆம் தேதி தமிழகத்தில் உள்ள பள்ளிகளுக்கு செல்லக்கூடிய மாணவர்களுக்கான 1 முதல் 12ஆம் வகுப்பு வரைக்கான பாடநூல்கள் பள்ளிகளுக்கு அனுப்பும் பணிகளை கடந்த வாரம் பள்ளிக்கல்வித்துறை மேற்கொண்டது. தமிழக பள்ளிக்கல்வித்துறையின் கீழ் அளிக்கக்கூடிய 45,927 அரசு மற்றும் அரசு நிதியுதவி பள்ளியில் சுமார் 66,82,000 மாணவர்கள் படிக்கின்றனர். அவர்களுக்கான பாடநூல்கள் அச்சிடும் பணியை தமிழ்நாடு பாடநூல் மற்றும் கல்வியல் பணிகள் கழகம் மேற்கொண்டிருக்கிறது. அரசு மற்றும் நிதியுதவி பெறும் பள்ளிகளில் மாணவர்களுக்கு இலவசமாகவும், தனியார் பள்ளிகளுக்கு குறைந்த விலையிலும் புத்தகங்கள் வழங்கப்பட்டு வருகிறது. அதன் அடிப்படையில் அரசு உதவி பெறும் மாணவர்களுக்கு வழங்க 2.9 கோடி புத்தகங்கள், தனியார் பள்ளிகள் விற்பனைக்கு 1.2 கோடி புத்தகங்கள் என மொத்தம் 4,18,00,000 கோடி பாடநூல்கள் என்பது அச்சிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த வரும் மாவட்டங்களில் கிடங்குகளில் பாடநூல் புத்தகங்கள் இருப்பு வைக்கப்பட்டிருப்பதாகவும், நாளைக்குள்ள தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து பள்ளிகளுக்கும் புத்தகங்களை அனுப்பும் பணி மேற்கொள்ளப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அச்சிடப்பட்ட பாடநூல்கள் குடோன்களிலிருந்து அனுப்பப்பட்டு வருவதாகவும், பள்ளி தலைமை ஆசிரியர்கள் சென்று பள்ளி மாணவர்களின் எண்ணிக்கை கேட்டு வாங்கி செல்வதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தவிர தனியார் பள்ளி மாணவர்களுக்கான பாடநூல்கள் விற்பனையும் நடைபெற்று வருகிறது. மேலும் தனியாக புத்தகம் வாங்க விரும்புவர்கள் நுங்கம்பாக்கம் டிபிஓ வளாகம், அண்ணா நூற்றாண்டு நூலகம், அடையாறு பாடநூல் விற்பனை கிடங்கு ஆகிய இடங்களில் பெற்றுக் கொள்ளலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன்.